கிறிஸ்து இயேசுவில் அன்பானவர்களே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் நம்முடைய திருச்சபையினுடைய வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு நாளாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த நாள் அனைத்து லூத்தரன் திருச்சபைகளும் அனைத்து புரொட்டஸ்டன்ட் திருச்சபைகளும் அனுசரித்து வரக்கூடிய மிக முக்கியமான நாளாக இந்த நாள் அமையப்பட்டிருக்கிறது. இந்த நாள் சபை சீர்திருத்தப்பட்ட நாளாக இந்த நாளை நாம் எண்ணி இந்த ஆராதனை நாம் கொண்டு வரும்படியாக நாம் வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையும் ஆராதனையின் ஆரம்பம் எல்லாம் வல்ல கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயரில் உள்ளது. ஆமென். நாம் அனைவரும் இணைந்து கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். நேசரேவும் தீருபாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதி. நேசரேவும் தீருபாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதி. ஆர்வமோடனே பாடி துதிப்பே ஆனந்தமானந்தமே. ஆர்வமோடனே பாடி துதிப்பே ஆனந்தமானந்தமே. எல்லாம் வல்லவரும் என்றென்றும் வாழ்ந்து எங்களை ஆளுகை செய்தவருமாகிய நல்ல கடவுளே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று வான தூதர்களாலும் கோடான கோடி தூதர்களாலும் போற்றப்படுகிற எங்கள் நல்லாண்டவரே, இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்கள் எனக்கு துதியை சொல்லி வருவார்கள் என்கிற உன்னத நோக்கத்தோடு கடவுள் எங்களை அழைத்திருக்கின்றேன். ஆண்டவரது பெரிதான கிருபையினாலும் அன்புள்ள தயவினாலும் சென்ற காலமெல்லாம் கடவுள் கண்ணின்மணி போல எங்கள் அனைவரை பாதுகாத்து வந்திருக்கிறேன். கிருபையாக இறைவன் எங்கள் கொடுத்திருக்கிற இந்த ஓய்வு நாளின் காலை வேளை உமது இன்ப சமூகத்தை நாங்கள் தரிசித்து உம்மை நோக்கி நாங்கள் ஆராதிக்க இறைவன் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற நல்ல ஒரு வேளைக்காக நாங்கள் உளமார் நன்றிகளை படைக்கின்றோம். கடவுளே, இந்த வேளையிலும் இந்த நாள் திருச்சபைக்கு மிக முக்கியமான ஒரு நாளாக இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கடவுளே, சீர்திருத்தல் திருநாளாக இந்த நாளிலே அனைத்து லூத்தரன் திருச்சபைகளும் ஆண்டவரே அனைத்து சபைகளும் இந்த நாளை எண்ணி பார்க்கிற பொழுது கடவுள் நீ தந்திருக்கிற எல்லா மீட்பை எண்ணி பார்த்து நாங்கள் நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். இந்த ஆராதனையிலோ பங்கு பெறும்படியாய் வந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவன் நல்ல பிரயாணங்களை தர வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். கடவுளுடைய உன்னதமான பிரசுரத்தை நாங்கள் இந்த இடத்திலே உணர்ந்து கொள்ள தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற்றி போடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மனுஷருடைய மாமிச சிந்தனைகள், உலகம் சார்ந்திருக்கின்ற எண்ணங்கள் அனைத்தையும் மாற்றி போட்டு இந்த இடத்தில் நாங்கள் இருந்திருக்கின்ற பொழுது உண்மையை பற்றி நாங்கள் அதிகமாய் சிந்திக்க, உண்மை குறித்து நாங்கள் ஆராய்ச்சி செய்யப்பட, கடவுள் தன் நன்மைகளை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு முகமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து கலிகூற கடவுள் என்று சொல்லி உடைய திருவாக்கு எங்களுக்கு சொல்லுகிறதே. இதோ கடவுளை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியாய் ஆண்டவரே வந்திருக்கிற கடவுளை உடைய பிள்ளை அனைவரையும் கர்த்தர் பொறுப்படுத்த வேண்டும் என்று உண்மை நோக்கி மன்றாடுகின்றோம். இந்த அருமையான காலை நேர ஆராதனையில் ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாகி உடைய தெய்வீக பேரருள் பிரசன்னம் எங்கள் அனைவரோடும் தங்கியிருக்கும்படியாய் எங்கள் ஆண்டவரும் உலகமைப்பருமான இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளும் எங்கள் நல்ல கடவுளே. ஆமேன். நாம் அனைவரும் கடவுளை திருப்பெயரை போற்றும்படியாக 69வது கீர்த்தனை பாடலை நாம் இணைந்து பாடுவோம். தோத்திரம் செய்வேனே
இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே என்கின்ற பாடலை பாடும் 69வது பாடல் நாம் எழுந்து பாடக்கிடவோம். ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த பார்த்திபனை யூத கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே அன்னை மரி சோதனை புல்மீது அமிழ்ந்து கழுதவனை புல்மீது அமிழ்ந்து கழுதவனை புல்மீது அமிழ்ந்து கழுதவனை முன்னணை மீதுற்ற சின்ன குமாரன் முன்னணை மீதுற்ற சின்ன குமாரனை முன்னுரை நோற்படி இந்நிலம் தோனை ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே சம்பொருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை அம்பர தேவிய கும்பகணத்தோடு அம்பர தேவிய கும்பகணத்தோடு அன்பு பெற நின்று பைம்பொன் மலர் தூவி ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே கந்தை போதேந்தவனை வானோர்களும் வந்தடி பணிபவனை வானோர்களும் வந்தடி பணிபவனே வானோர்களும் வந்தடி பணிபவனே மந்தையர் ஆனந்த மாட்சிமை அளித்தோனை மந்தையர் ஆனந்த மாட்சிமை அளித்தோனை வானவர என்னும் ஞான குணவானை ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. நாம் அனைவரும் இணைந்த நிலையில் பாடல் புத்தகத்திலே 116வது பக்கம் இடம்பெற்றிருக்கக்கூடிய திருச்சபை சீர்திருத்தப்பட்டதை நினைவுறும் நாளுக்குரிய ஆரம்ப வாக்கியத்தை நாம் அனைவரும் பின்பற்றுவோம். பாடல் புத்தகத்தில் 116வது பக்கத்திலே அமைந்திருக்கிறது திருச்சபை சீர்திருத்தப்பட்டதை நினைவு கூறும் நாள். சேனைகளின் யெகோவா நம்மோடே இருக்கிறார். யாக்கோபின் கடவுளே நமது உயர்ந்த மலை. சமுத்திர ஆழத்திலே மலைகள் கோலோங்கினாலும் பூமி நிலை மாறினாலும்
நாம் பயப்படோம். கடவுள் நமக்கு அடைக்கலம் பலன், ஆபத்தில் அவரே கை கண்ட துணைவர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியும் இப்போதும் எப்போதுமான யுகாயுகங்களாய் இருக்கிற படியே. ஆமென். திருச்சபை அமரலாம். இந்த அருமையான சீர்திருத்த பண்டிகையின் காலை வேளையில் வாசிக்கும்படியாக நமக்கு அருளப்பட்டிருக்கின்ற திருமறை பாடங்களை நாம் அனைவரும் வாசிக்க கேட்கலாம். இந்த நாளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற முதலாவது திருமறை பாடம் வெளிப்படுத்தின விசேஷம், தரிசனாகமும் அல்லது வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வெளிப்படுத்துதல் அதிகாரம் 14 வசனங்கள் 6 முதல் 7 வரை. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியில் பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாசைக்காரருக்கும், ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷித்த உடையவனாய் இருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீர் ஊற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். வாசிக்க வேண்டிய வானப்புறம் வாசித்தார். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது திருமறையை நாம் அனைவரும் படிக்க கேட்டோம். அப்படியாக நாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இரண்டாவது திருமறை பாடம் அப்போஸ்தலராகிய பவுலடிகளார் ரோம் திருச்சபைக்கு எழுதிய கடிதம் 3ஆம் அதிகாரம் 19 முதல் 28 வரை உள்ள வசனங்கள். ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 28 முடிய. ரோமர் 3ஆம் அதிகாரம் 19 முதல் 28 வரை. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்கிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியை விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம் என்பது. இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவது திருமறையை நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற
நற்செய்தி பாடம் தூய யோவான் என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 36 வரையுள்ள வசனங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 31 முதல் 38 வரை. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலமும் ஒருவனுக்கும் அடிமையாய் இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைக்கிறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாரின் என்று அறிவேன். ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார் என்பதே. இன்றைக்கு கொடுக்கும் நற்செய்தி நாம் அனைவரும் வாசிக்க கேட்டோம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். கடவுளது உயிருள்ள வார்த்தைகளை வாசிக்க கேட்டு நாம் அதற்கு மறுமொழியாக நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அனைவரும் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் பவித்து கண்களில் பிறந்து பொந்தியுள்ளாத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிரோரை மறுத்து நயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தமான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அனைவரும் இந்த வேளையில் அருளுரைக்கு ஆயத்தமாக பாடல் புத்தகத்திலே 381வது பாடலை நாம் பாடுவோம். 381வது ஞான பாடலை நாம் அனைவரும் இணைந்து நாம் பாடுவோம். நல்மீட்பர் பட்சம் நில்லும் இரட்சண்ய வீரரே என்கின்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து பாடுவோம். 381வது ஞான பாடல். நல்மீட்பர் பட்சம் நில்லும் இரட்சண்ய வீரரே, ராஜாவின் கொடி ஏற்றி போராட்டம் பண்ணுமே, சேனாதிபதி இயேசு மாற்றாரை மேற்கொள்வார், பின்வற்றி கிரீடம் சோடி செங்கோலும் ஓற்றுவார். நல்மீட்பர் பட்சம் நில்லும் எக்காலம் ஓதுங்கால், போர்க்கோலத்தோடு சென்று மெய் விசுவாசத்தால் அஞ்சாமல் ஆண்மையோடு போராடி வருமே, இன்ப சிந்திரள் சேனை நீர் வீழ்த்தி வல்லோமே. நல்மீட்பர் பட்சம் நில்லும் எவ்வீர சூரரும், வாமதிவ்ய சக்தி யோகியும் சர்வாயுத
தேவ போற்றிடம் சொல் தலை வணங்கி நாம் அனைவரும் கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். எல்லா வல்லவரும் என்றென்றும் வாழ்ந்து எங்களை ஆளுகை செய்தவருமாகிய எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினாலே கடவுள் இம்மட்டுமாக எங்களை தாங்கி வழிநடத்தி வருகிற உம்முடைய பேரன்பை எண்ணி பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி பலிகளை எடுக்கிறோம். கடவுளே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற நல்ல ஒரு அன்பிற்காக நாங்கள் உளமாற நன்றிகளை படைக்கின்றோம். சிறப்பாக இந்த நாளில் கூட அனைத்து ஆண்டவரே உலகம் அனைத்திலும் காணப்படக்கூடிய லூத்தரன் திருச்சபைகள் இந்த நாளை மிகவும் சிறப்பான ஒரு நாளாக அனுசரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் அனைவருமே இணைந்து உம்மை நோக்கி நாங்கள் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஒரு மிக முக்கியமான நாளாக நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் எண்ணி பார்த்து நாங்கள் ஆசிரிக்கிறோம். கடவுளே, இந்த வேளையிலும் ஆலயத்திலே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இறை உள்ளங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். சூழல் நிமித்தமாக வர முடியாது தவறு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கின்றபடினாலே உமக்கு நாங்கள் நன்றிகளை படைக்கிறோம். உன்னதமான இறை பிரசன்னம், உன்னதமான இறை ஆளுகை எங்களை தொடர்ந்து பலப்படுத்த வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தையை பேசுகிறவன் நீராக இருக்கிறேன், நீர் பேசும் நாங்கள் கேட்கின்றோம். அடியாரின் வாயின் வார்த்தைகளும் கேட்கின்ற மக்களது இதயத்தின் ஞானமும் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் அருமையானவர்களே, பரிசுத்தமான நல்ல ஓய்வு நாளின் காலை வேளையில் இறை சமூகத்தில் நாம் அனைவரும் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பாடம், இந்த அருமையான சீர்திருத்த திருநாளின் காலை வேளையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சிந்தனை பாடம் ரோமருக்கு பவுலடியார் எழுதிய திருக்கடிதம், ரோமர் 3ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரை உள்ள திருவசனங்கள். ரோமர் 3ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரை உள்ள வசனங்கள். இப்பொழுதோ நியாய பிரமாணம் இல்லாமலே கடவுளின் நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகின்றன. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே விசுவாசமாக இருக்கிற எவருக்கும் பலிக்கும் தேவ நீதியே, வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அடையாதிருக்கிறார்கள். அவர் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு இலவசமாய் நீதிமான்களாக தீர்க்கப்படுகிறார்கள் என்பதுவே. தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் அன்பும் இரக்கமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவில் அன்பிற்கு உரியவர்களே, இந்த நாள் நம்முடைய திருச்சபை வரலாற்றிலே மிகவும் முக்கியமான ஒரு நாளாக இடம்பெற்றிருக்கிறது. 1517 ஆண்டிலே அக்டோபர் மாதம் 31வது இந்த தினம் மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது. அனைத்துக்குமே வரலாறு என்று சொல்லி கொண்டிருக்கிறது. மனுக்குலம் உருவான காலம் முதற்கொண்டு வரலாறுகள் இருக்கிறது. ஒருவேளை திருமறை அடிப்படையை நாம் பார்க்கிற பொழுது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு முன்பு இருக்கின்ற காரியங்கள் அது வரலாற்று முந்திய ஒரு காலமாக அது அறியப்பட்டாலும் கூட பின்னிருக்கிற காரியங்கள் அனைத்துமே வரலாற்றுக்கு உட்பட்டதாக காலங்கள் குறிப்பீட்டுடன் கூடியதாக இருக்கிற பொழுது இந்த வரலாற்றோடு இணைத்து பார்க்கிற வேளையிலே திருச்சபைக்கு என்று சொல்லி ஒரு வரலாறு இருக்கிறது. அதை பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவானவருடைய பணி வாழ்விலே தொடங்கி அதை நாம் அதிகமாய் காணுகின்ற பொழுது
திருச்சபையிலே ஆதி அப்போஸ்தலர்கள் இயேசுடைய உயிர்ப்பின் பிற்பாடு சீடர்கள் எல்லோரும் ஒருமித்து மரியாவுடைய தலைமையிலே அவர்கள் சேர்ந்து கூடி வந்து கடவுளை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைகள். இயேசுவை பின்பற்றுகிற அனுபவத்திலே சீடராக இணைந்து இருந்து அவர்கள் திருச்சபை வளர்ந்து கொண்டிருக்கிற அனுபவங்கள். 12 பேர் 72 பேராக இயேசு கிறிஸ்து நாட்களிலே இது வளர்கின்ற காலங்களிலே இயேசு உயிர்ப்பின் பிற்பாடு அது பேதுடைய உபதேச அடிப்படையில் 3000 தொடர்ந்து 10000 என்று சொல்லி அப்படி தொடர்ந்து சிசுடைய எண்ணிக்கை தொடர்ந்து கொண்டிருப்பதை நம்முடைய திருத்தூதர் பணிகள் என்கிற நூல் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் நாம் அதை தெளிவாக காண முடியும். தொடர்ந்து இருக்கின்ற காலங்களிலே கான்ஸ்டன்டைன் என்று சொல்லக்கூடிய அரசராய் காணப்பட்டு வந்த அந்த நாட்களிலே கிபி 324 அந்த ஆண்டு காலங்களிலே திருச்சபைக்கு என்று சொல்லி சிறப்பான சில முறைமைகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு ரோமன் கத்தோலிக்க திருச்சபை உருவாகக்கூடிய ஒரு நிலையிலே ரோமையை மையமாய் கொண்டு அனைத்து திருச்சபைகளும் அனைத்து திருச்சபை என்று சொல்ல முடியாது, அனைத்து கிறிஸ்தவர்களுமே இயேசு பின்பற்றி அனைத்து சீடர்களுமே இணைந்து ஒரு அமைப்பாக ரோமன் கத்தோலிக்க திருச்சபை உருவான ஒரு நிலைகளை கூட நாம் அறிந்திருக்கிறோம். எனவே திருச்சபை என்று சொல்லுகிற பொழுது கிறிஸ்துவை மையமாய் கொண்டு கிறிஸ்துவை தலைவராய் கொண்டு எல்லா நிலையும் நம்பிக்கைக்கூடிய ஒரு பாத்திரமாக கிறிஸ்துவை முன்வைத்து வாழக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சமூகம் தான் கிறிஸ்தவ சமூகமாக இருக்கிறது. எனவே ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை நாம் பார்க்கிற பொழுது கிறிஸ்துவை மையமாய் வைத்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிலைகளிலே அது இருப்பினும் கூட பின்னாட்களிலே பலவிதமான உபதேசங்கள் உந்தி தள்ளப்பட்டது. பலவிதமான உபதேசங்கள் அங்கே உள்ளாக கடந்து வந்த அனுபவங்களிலே வேத வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மறந்து பலவிதமான சடங்காச்சாரங்களுக்கு கட்டு உபதேசங்களுக்கு செவி கொடுக்கிற ஒரு காலம் சென்ற வேளையிலே திருமறைகள் மக்களுக்கு மறுக்கப்பட்ட நிலையை நாம் அறிய முடிகிறது. ஒருவேளை ஒரு கிறிஸ்தவமாக ரோமை திருச்சபையிலே ஆளுகையிலே அது அனைத்துமே ஒருங்கிணைக்கப்பட்டு வருகிற ஒரு நிலையில் இருக்கிற பொழுது அந்த அதிகார பீடங்களிலே அமர்கின்றவர்கள் அதிகார தங்களுக்கு நேராய் கொண்டு வைக்கும்படியாக விவிலியத்தை மக்கள் படிக்க முடியாதபடிக்கு தடுத்து வைத்திருந்தார்கள். அப்படி என்றால் யார் விவிலியத்தை படிக்க முடியும், யார் திருமறை கற்க முடியும், வாசிக்க முடியும் என்று சொன்னால் யார் குருக்களாக வருகிறார்களோ, யார் இறைப்பணி செய்யும்படியாக ஆசாரியர்களாக ஒரு பிரீஸ்ட்ஹுட் பணியிலே வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே அது வேத கலாசாலையிலே பாடங்களை படித்து அவர்கள் மட்டுமே அதை வாசித்து அறிந்து மக்களை வியாக்கியானம் செய்யும்படியாக அருளப்பட்டதை தவிர கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்ட வேளையிலே ஒவ்வொருவருமே ஆண்டவர் தன்னுடைய சீடராக அழைத்திருக்கிற பொழுது அந்த சீடத்தில் இருக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமே அல்லது உபதேசம் செய்கிறவர்கள் இறைப்பணி ஆற்றவங்க மட்டுமே விவிலியத்தை படிக்க முடியும் என்கிற நிலை நேராய் வந்து ஏனைய சாதாரண மக்கள் ஏனைய மக்களுக்கு விவிலியம் மறுக்கப்பட்டிருந்த ஒரு காலமாக இருந்தது. பொதுவாக நாம் பார்க்கிற பொழுது வேதத்தை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட வேதம் அவளுக்கு பாதைக்கு வெளிச்சமாக காலங்களுக்கு தீபமாக இருக்கிறது. அப்போ ஒருவேளை சொல்லுகிறது மட்டுமே வார்த்தையை சொல்லி அறிந்து கொண்டிருந்தால் போதும் என்கிற நிலையில் இல்லாதபடிக்கு ஒவ்வொருவருமே வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும், வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையிலே ஒரு பரந்த மனப்பான்மையிலே கடவுளது விருப்பத்தை நிறைவேற்றப்பட்ட ஒரு நாளாக கூட இந்த சீர்திருத்த நாளை நாம் அதை எண்ணி பார்க்க முடியும். அன்றைக்கு இந்த சீர்திருத்தல் என்கிற நிலையை நாம் பார்க்கிற பொழுது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு ஃபாதராக ரோமன் கத்தோலிக்க ஒரு ஃபாதராய் காணப்பட்டு வந்த ரெவரண்ட் டாக்டர் மார்ட்டின் லூத்தர். அவர் திருமணம் செய்யவில்லை, முழுவதுமாக செலிபசி என்கிற தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக அவர் சன்னியாச வாழ்வுக்கு ஒப்பு கொடுத்து தன் வாழ்வை அமைத்துக் கொண்டு வந்தார். ஒரு குறிப்பிட்ட காலங்களிலே சொல்லுகிற பொழுது தனக்கு உரிய நிலைகளிலே பிள்ளைகளுக்கு இறையில் மாணவர்கள் பாடங்களை கற்றுக் கொடுக்கிற நிலைகளெல்லாம் வருகிற பொழுது அந்த வேதத்தை அவர்கள் பார்க்கிற பொழுது குறிப்பாக அன்றைக்கு அந்த வேதத்தை சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு ஒரு பொருட்காட்சியை பார்ப்பதை போல மட்டுமே அதை பார்த்துவிட்டு செல்ல முடியும், யாருமே தொட முடியாது குருக்களாய் இருப்பவர்களை தவிர. இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது வேதம் சொல்லுகிற மரக்கலானுக்குள்ளாக ஒரு விளக்கை நாம் வைக்கிற பொழுது அது என்ன செய்யும், அணைந்து போய்விடும். அப்போ ஒவ்வொரு இறைமக்களது வாழ்விலும் ஒவ்வொரு சீடருடைய வாழ்விலும் கூட
ஒவ்வொரு மனுமக்கள் வாழ்வில் கூட வேதம் கால்களுக்கு தீபமாக பாதை வெளிச்சமா இருக்கக்கூடிய வெளிச்சமா இருக்கிற அந்த வெளிச்சம் அது கலங்கரை தீபத்தை போல அது எல்லோருக்கும் ஒளி கொடுக்கக்கூடியதாக அது ஒவ்வொருவருமே அதை பார்த்து தன் வாழ்வை அமைத்துக் கொள்ளும்படியாக கலங்கரை தீபம் கடல் கரையிலே முக்கியமான இடங்களில் அது அமைக்கப்படுகிற பொழுது அதில் பிரயாணப்படுகிற ஒவ்வொரு கப்பல்களுக்கும் அது வழிகாட்டுகிற ஒவ்வொரு கப்பலை ஓட்டுகிற ஒரு மாலுமிகளுக்கு மக்களுக்கு கூட அதை காணுகிற நிலைகளிலே அது அமைக்கப்படுகிற பொழுது அந்த பயன்பாடு ஒவ்வொரு கப்பலும் பெற வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்ட கப்பல்கள் மட்டுமல்ல அந்த பிராந்தியில் காணப்பட்ட நிலையில் அது கொடுக்கப்பட அனைவருக்கும் அது பலன் கொடுக்கும்படியாக அப்போ கலங்கரை தீபமா இருக்கக்கூடிய அது ஒளி கொடுக்காத நிலையிலே அந்த கப்பல்கள் கரை சேர முடியாதபடிக்கு பல தடைகள் இருக்கிறது என்று சொன்னால் ஆன்மீக வாழ்விலே நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியா இருக்கிற அழைப்பிலே நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வில் இருக்கின்ற அழைப்பிலே நாம் இந்த வேத வாக்கின் வழியிலே நாம் நடக்கின்ற பிள்ளைகளா இருக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். அதற்கு இந்த வேதம் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. இது கிறிஸ்துவத்துடைய கடவுளது உபதேசங்களுடைய உண்மை தன்மைகளை மக்களுக்கு சரியாக கொண்டு சேராதபடிக்கு அதிகார வலிமைகளை பெருக்கும்படியாக விவிலிய உபதேசங்கள் விளக்கங்கள் காணப்பட்ட பொழுது உண்மையிலே உபதேசங்கள் இதுதான் விளக்கம் இதுதான் என்று சொல்லி 95 நியாயங்களை அந்த நாட்களில் ஃபாதர் மாற்றுவதாய் காணப்பட்ட நிலையிலே அவர் அன்றைக்கு விட்டன்பர்க் தேவாலயம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயம். அந்த பேராலயத்திலே அன்றைக்கு அந்த இந்த அக்டோபர் 31ஆம் இதே தேதியிலே அந்த டோர் முன்பதாக 95 நியாய விதிகளில் குறிப்பிட்ட வார்த்தைகள் எடுத்து அது எழுதப்பட்டிருந்தது. குறிப்பாக அதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அனைத்துமே விவிலியத்தினுடைய சாராம்சத்தோடு மட்டுமே இருந்தது. அப்படின்னு நாம் தெளிவாய் பார்க்கிற பொழுது அது முன்பிருக்கிற காரியங்கள்லாம் பார்க்கிற பொழுது பலவிதமான தர்க்கங்கள் வருகிறது. நீர் இவ்வளவாய் உபதேசம் செய்வதற்கான சாந்தி என்ன என்று சொல்லி கேட்கும்போது எனக்கு திருமலை தான் சாந்தி என்று சொன்னார். பல உபதேசம் சொல்லப்பட்ட பல விவிலிய அறிஞர்கள் இருக்கலாம். எனக்கு அவர்களெல்லாம் எனக்கு சாந்தி இல்லை. நான் என்னுடைய விசுவாசம், நான் பெற்றிருக்கிற விவிலிய ஞானம், இது நான் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தீசிஸ் விளக்குகள் அனைத்துமே விவிலியத்தை உட்பட்டதான ஒன்று என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்பொழுது நீதிமன்றத்தில் இருக்கிற பொழுது நீ எழுதியிருக்கிற அனைத்து விதிகளும் ரோமன் கேத்தலிக் திருச்சபைக்கு எதிரான ஒன்று, குறிப்பாக கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஒன்று என்று சொல்லி இதை இப்பொழுது அனைத்துமே எரித்து தீர்க்க வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நான் அவ்வாறு செய்வதில்லை. நான் இருக்கிற நிலையிலே நாம் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் விவிலியத்தை சார்ந்திருக்கிறதா இருக்கிறது. ஒருவேளை இந்த இடத்துல காணப்படுகிற அனைத்து ஓடுகளுமே ஒருவேளை ஒரு 1000 கணக்கான ஓடுகள் அவை அனைத்துமே எனக்கு எதிராக சார்ந்து பகிர்ந்து மார்ட்டின் லூத்தர், நீ செய்கிற தவறு, நீ எழுதி வைக்கிற உபதேசங்கள் தவறு, இது விவிலியத்தில் முரண்பட்டது, ஆன்மீக வாழ்வுக்கு எதிராக சொல்லி இவன் அனைத்தும் எனக்கு எதிராக நின்று எனக்கு சார்ந்து பகிர்ந்தும் கூட நான் என் விசுவாசத்தை விட்டு விலகுவதில்லை. ஹியர் ஐ ஸ்டாண்ட், நான் இங்கே இருக்கிறேன், விவிலியத்தின் மீது விவிலியத்தின் அடித்தல் இருக்கு என்று சொல்லி அவர் அன்றைக்கு மிகவும் அவர் உறுதியோடு கூட காணப்பட்டு வந்தார். பலவிதமாக எதிர்ப்புகள் இருக்கிற பொழுது பலர் மாற்றத்தை பின்பற்றினார். ஏன்னா அவருடைய விசுவாச வார்த்தைகள் அது முழுவதுமாக ஏற்புடையதாக இருந்தபடினாலே அநேக பின்பற்றி வந்தார்கள். ஒருவேளை நாம் இதை பார்க்கிற சீர்திருத்தம் என்று சொல்லி உருவாக்கக்கூடிய காலங்கள் ஏதோ மாற்றத்தின் காலத்தில் மட்டும்தான் உருவானதா என்று சொல்லி பார்க்கும் பொழுது அப்பொழுது மட்டுமல்ல, முன்பதாகவே பல மக்கள் மூலமாக எதிர்ப்புகள், அதாவது விவிலியத்தில் சார்ந்த உபதேசங்கள் சொல்லப்பட்டு பல தர்க்கங்கள் வந்தது. ஆனாலும் கூட அவர்கள் நிற்க முடியாதபடி பல சூழல் இருக்கின்ற பொழுது ஒருவேளை அவர் ஆண்டவருக்காய் வாழ்ந்து தீக்கிரையாக்கப்பட்ட மக்கள் கூட உண்டு. ஆனால் கடவுள் அதன் காலங்களிலே அதன் காரணத்தில் சமயமாக செய்கிறார் என்கிறபடினாலே ஏற்ற வேளையிலே கடவுள் திருச்சபைக்கு ஒரு பெரிய ஒரு விமோசனத்தை கொடுக்கப்பட்ட நிலையிலே இந்த மாற்றுவதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சபையிலே உருவாக்கப்பட்ட நிலையை நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை வரலாறை கற்றிருக்கிற பொழுது நம்ம அனைவருக்கும் தெரியும், ஒரு மனித பாவம் எப்படி மன்னிக்கப்பட முடியும்? ஆண்டவர் இயேசுவின் பெயரில் கொள்ளுகிற விசுவாசத்தின் வழியாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது கொள்ளுகிற நம்பிக்கையின் மூலமாக உங்களுடைய பாவம் உங்களை எப்படி மன்னிக்கப்படும் என்று சொன்னால், ஒவ்வொரு விசுவாசியும் தன் வாழ்விலே செய்ய வேண்டிய கடமை என்னவென்று சொன்னால், தன் பாவங்களை அவர்கள் உணர வேண்டும். அவர்கள் தன்னுடைய நிலை என்ன என்பதை உணர வேண்டும், அதை அறிய வேண்டும். ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் செய்த பாவம் என்பதை அவன் அறிந்து உணர்ந்து அவன் கண்ணீர் சிந்தி அழுது மன்றாடி பிற்பாடு அந்த ஒரு பாவ விமோசனத்தை
ஒரு பெரிய ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், அந்த நாட்கள் இருக்கின்ற பொழுது போப் லியோசன் என்று சொல்லக்கூடிய ஒரு போப் ஆண்டவர் அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அதற்கு நிதி திரட்டும்படியாக ஒவ்வொரு ஆலயமும் கூட பாவ மன்னிப்பு சீட்டை எடுத்து அவர் பிரசுரிக்கின்றார். இன்றைக்கு நீங்கள் பார்க்கின்ற சொன்னால் இங்கே இந்த திருநெல்வேலி பகுதியிலே காணப்படுகிற ஒரு ரோமன் கேத்தலிக் சபையாக இருக்கலாம், அல்ல நீங்கள் வாழ்விடம் காணப்படுகிற ஒரு கேத்தலிக் சர்ச்சா இருக்கலாம். இதற்கும் ரோமை திருச்சபைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கும். நான் பாராட்டுகிற பொழுது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு சிஸ்டமேட்டிக் நல்லா இருந்தாலும் கூட விசுவான் அடிப்படையில் விலகி இருக்கிறபடினாலே தான் வேறுபாடு. இன்னைக்கு நீங்க வழிபாடுல கூட பார்த்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையோடு நெருங்கிய ஒரு வழிபாடாக நமக்கு கூட இருப்பதை பார்க்க முடியும். இங்கே செய்கிற சாண்டிங் சொல்ல ஓதுதல், நாம் செய்கிற கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அதற்கு மறுபதிலை சொல்கிற காரியங்கள், வேத வாக்குகள் எல்லாமே செய்தார். ஆனால் என்ன ஒரு சில வித்தியாசங்கள் தான். நம்முடைய விசுவாசம் கூட நான் பார்க்கும் பொழுது பொதுவான கிறிஸ்தவ சபை என்று சொல்லி பாருங்க, பொதுவான சபை காமன் சர்ச் என்று சொன்னால் கேத்தலிக் என்கிற வார்த்தை வருகிறது. கேத்தலிக் பொதுவான கிறிஸ்தவ சபையும். அப்ப சபை என்பது ஒன்று வித்தியாசம் இல்லை என்று நாம் பழித்து உரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்முடைய விசுவாசம், வார்த்தைகள், வாழ்வும் விழித்தோடு உண்மை இருப்பதா என்பதை நாம் சிந்திக்க மட்டுமே நாம் அழைக்கப்படுவோம். எனவே இந்த சபையிலே ஒரு பெரிய ஒரு குளறுபடியை உருவாக்கி விட வேண்டும், ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தி விட வேண்டும் என்கிற எண்ணம் மாறுவதற்கு இருக்கவே இல்லை. விபிலியம் என்று சொல்ற வேதம் அதன் அடிப்படையில் தான் அவர் உபதேசத்தை கொடுத்தார் தவிர திருச்சபையில் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திவிட என்பது அவருடைய உள்ளார்ந்த மன எண்ணம் இல்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவருடைய வார்த்தைகள், இவருடைய செயல்கள் அனைத்துமே எழுதிய ஒவ்வொரு தீசிஸ் அனைத்துமே எதிராக இருந்தபடினாலே அவர் புறக்கணிக்கப்படுகிறார், ஒடுக்கப்படுகிற பிரச்சனைகளுக்குள்ளாய் அவர் உட்படுத்தப்படுகிறார். ஆனால் விசுவாசத்தை உறுதியாக இருந்ததை கூட நாம் பார்க்க முடிகிறது. அப்போ பாவம் எப்படி மன்னிக்கப்பட முடியும் என்று சொன்னால், இன்றைக்கு அந்த ஒரு பெரிய பேராலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த ரோமிலுக்கு அந்த ஆணை ஒவ்வொரு சபைகளுக்கு, ஒவ்வொரு நாடுகளில் காணப்படுகிற ஒவ்வொரு குரு சபைகளுக்கு கூட அது செல்கிறது. அப்ப இங்கே ஒரு மனிதனுக்கு பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு அந்த பாவ மன்னிப்பு சீட்டை பணம் கொடுத்து அதை பெற்றுக்கொண்டால் மட்டுமே போதும் உடைய பாவம் மன்னிக்கப்படும். அப்ப நான் எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் கூட நான் பணத்தை கொடுத்து எனக்கு பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலைக்கு நேராக வந்து விட்டது என்று சொன்னால், அன்றைக்கு நீங்க பார்க்க ஒரு ஒரு உலக ஒரு நாடு, ஒரு குறிப்பிட்ட நாடு எடுத்துக்கொண்டால் ஸ்டேட் அண்ட் ரிலிஜியன் என்று சொல்லி தான் நான் பார்க்க முடியும். ஒருவேளை ஒரு நாடு, அதாவது சமயத்துடைய அதிகாரம் அங்கே அதிகமா இருக்கும், அல்லது ஒருவேளை அரசு சார்ந்திருக்கிற அதிகாரம் அதிகமாக இருக்கும். அன்றைக்கு ரோமன் நாடுகளின் காலங்களிலே அன்றைக்கு அரசு என்பதெல்லாம் இந்த ரிலீஜியஸுடைய அடித்தளத்தில் இருந்தது. அப்படி சமயம் எதை தீர்மானிக்கிறதோ அதுதான் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழல் இருக்கிற பொழுது, அப்பொழுது அரசன் எவளியோ மன்னனும் அவளி என்று சொல்லி நாம் சொல்வது போல, அன்றைக்கு ஒருவேளை பெரியவர் சொல்லுகிற வார்த்தைகள், இவரை அறிந்திருக்கிற அறிஞர் சொல்ற வார்த்தைகள் என்ன, பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த பாவ மன்னிச்சீட்டை விலை கொடுத்து பெற்றால் போதும். அப்ப மக்கள் அதை அப்படி நம்புறாங்க. அப்ப அதற்கு முன்பதாக இருக்கிற ஒரு கன்ஃபெஷன் அதற்கு இடமே இல்லை. பாவம் அறிக்கை செய்வது, பாவத்தை உணர்வது, நம்முடைய வாழ்வை ஆண்டவர் நேராய் கொண்டு சேர்க்கும்படியாக அவர் பரிசுத்தமாக இருக்கிற பொழுது நாம் பரிசுத்தமாக இருப்பதற்கு நம்முடைய வாழ்வை நாம் அபியாசப்படுத்தி நம்முடைய வாழ்வை திருநாய் செய்த நேரமே அங்கே இல்லை. பணம் கொடுத்த பாவ மன்னிப்பு கிடைச்சிடும். இதையெல்லாம் உண்மையாக அன்றைக்கு லூத்தர் அவர் கண்டிப்பதை பார்க்கிறோம். அவர் சொன்ன வார்த்தை நீங்கள் பார்க்கப்படும் ரோமர் அதிகாரங்களில் நாம் ரோமர் திருச்சபை எழுதிய கடிதங்களிலே நாம் பார்க்கிறோம். விசுவாசனாலே நீதிவான் பிழைப்பான் என்று சொல்லி ரோமர் 1ஆம் அதிகாரம் 17 வாசிக்க முடியும். விசுவாசனாலே நீதிவான் பிழைக்க முடியும். பணம் கொடுப்பதன் மூலமாய் ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பு கிடைப்பது இல்லை. மாறாக விசுவாசம் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக எனக்கு பாவ விமோசனம் உண்டு, எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்கிற ஒரு விசுவாச அடிப்படையில் தான் நாம் நீதிமான்களாக படுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு எல்லோருமே தேவ மகிமையை இழந்திருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்க பார்க்கும் பொழுது 23 வசனம், ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிற வேளையிலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அடையாதிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போம். பாவம் செய்கிற ஆன்மா கடவுளுக்கு எதிரானது. ஒரு மனிதன் வாழ்விலே பாவம் செய்கிற பொழுது கடவுளை விட்டு அவன் தூரமாக இருக்கிறான். ஏசாயன் என்று பார்க்கிற பொழுது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற ஒரு பெரிய இடைவெளி என்னவென்று சொன்னால் பாவம் என்று சொல்லுகிறார். அதாவது சூரியனை மனிதன் காண முடியாதபடிக்கு பழைய காலங்களிலே கார்மீகம் அடைந்திருப்பது போல, அது மேகங்களை போல பாவங்கள் அது தடையா இருக்கு சொன்னால்
அது மேங்கோருக்க பாவனை அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொன்னார். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது எல்லோரும் தேவ மகிமையை பாவம் செய்கிறபடி பாவம் செய்து தேவ மகிமையை அடையாது இருக்கிறார்கள். அப்ப தேவ மகிமையை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் நாம் பார்க்கிறோம் வசனங்களின் ஊடாக நாம் காணுகின்ற வேளையிலே 22 வசனுடைய அந்த வசனை பார்க்கிற வேளையிலே 22 வசனத்திலே அது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே, அது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே விசுவாசமாக இருக்கிற எவருக்கும் பலிக்கும் தேவ நீதியே வித்தியாசம் இல்லைன்னு சொல்லி பாருங்க. அப்போ வித்தியாசம் இல்லாதபடிக்கு ஆண்டவர் இந்த பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். யாருக்கு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் வைக்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பர்களுக்கும் கடவுள் பாவ மன்னிப்பை கொடுக்கிறவராக, அவர் நீதிமான்களை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். இதுக்கு 2 காரியம். நான் பாவியா நீதிமானா? பாவம் செய்கிறவன் பாவம், ஒரு உத்தமனாய் வாழக்கூடிய ஒரு நீதிமான். ஒவ்வொருடைய வாழ்வும் ஒரு பெரிய 2 காரியம். நான் நீதிமானாய் இருக்கிறேனா அல்லது பாவியாக இருக்கிறேனா என்று சொன்னால், கடவுளுக்கு எதிரான பாவம் செய்கிற பொழுது நாம் தேவ கோபாக்கிரின் பிள்ளைகளாக ஆண்டவரது தண்டனைக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நாம் பாவிகளாக இருக்கிறோம். ஆனால் தேவநீதி நமக்கு பலிக்கும்படியாக அந்த பாவி இயேசுவண்டை ஓடி வந்து நெருங்கி வந்து பாவங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மனம் கசந்து அழுகின்ற வேளையிலே கடவுளுடைய வாழ்வை பாவ மன்னிப்பை கொடுத்து தேவநீதி அவர் மீது விளங்க செய்து தேவநீதியாக வாழும்படியான ஆற்றலை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அது யாரும் வித்தியாசம் இல்லை. கடவுள் எந்த விதமான பார்சியாலிட்டி இல்லை, கடவுளுடைய எந்த விதமான பாரபட்சம் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். பாரபட்சம் இல்லாத ஆண்டவர் ஒரு நிபந்தனை கூட எங்க வைக்க, நிபந்தனையற்ற அன்பை எதிர்பார்க்கிற ஆண்டவர் நிபந்தனை வைக்க. என்ன நிபந்தனை? அவன் என் மீது விசுவாசமாக இருக்கிறாரா? ஒரு மனிதன் ஆண்டவர் மீது விசுவாசமாக இருக்கிறாரா என்கிற ஒரு எதிர்நோக்கை மட்டுமே கடவுள் வைக்கிறார். ஆண்டவர் மீது நாம் கொள்ளுகின்ற விசுவாசம், ஆண்டவர் மீது நாம் கொள்ளுகின்ற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக ஒரு பாவத்தில் இருந்து நீதி உள்ள பிள்ளைகளை மாறும்படியாக, நீதிமான்களை மாறப்படுகிற ஒரு தகுதியை பெறுகிறோம். எனவே நாம் பார்க்கிற பொழுது இது நீதிமானாய் மாற்றப்படக்கூடிய ஒரு காரியம். நீங்கள் நான் பாவத்திற்கு விலகி பரிசுத்தராய் வாழக்கூடிய ஒரு அனுபவத்தை பெறுகிற காரியம் எப்படி என்று சொன்னால், விலை கொடுத்து பெறுகிற அனுபவம் அல்ல. பாவமன்னிப்பு சீட்டை பணம் கொடுத்து பெற்று பாவமன்னிப்பை பெற்றுக் கொள்வதன் வழியாக அல்ல என்பதை மாற்றத்தில் கண்டிக்கிறார். வசனத்தை நாம் பார்க்கிற வேளையிலே 24 வசனம் சொல்லுகிறது. ரோமர் 3 அதிகாரம் 24 வசனம் சொல்லுகிறது, அவர் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு இலவசமாய் நீதிமான்களாக தீர்க்கப்படுகிறார்கள். அப்ப இலவசமாய் தான் ஒரு மனிதன் நீதிமானாக மாற்றப்படுகிறான். பாவமன்னிப்பு சீட்டை வரைபடுத்தி பெறுவது மூலமாக அல்ல. அப்போ மக்களை பகலிலேயே இருட்டடிப்பு செய்கிற காரியம். நீங்க பாருங்க, இன்னைக்கு நல்ல ஒரு வெளிச்சம் இருக்கு. நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறோம், வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசங்களும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு சொல்லுவாரு, இந்த நபர் இங்க வந்திருக்கிற சர்ச்சை முடிஞ்ச பிறகு இந்த நபர் சபைக்கு வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாரும் கரெக்டாக கவனிச்சிருந்தோம்னா நிச்சயமாக நமக்கு அவங்க சொல்ற வார்த்தை உண்மையை தான் புரிந்து கொள்ள முடியும். ஆனா சில அடிஷனல் இங்க வந்தாங்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவ பகலிலே இருட்டடிப்பு செய்கிற காரியம், பகல் கொள்ளைக்கு இன்றைக்கு நடைபெறுவதை பார்க்கிறோம். நமக்கெல்லாம் டிரான்ஸ்பரன்சி தெரியும், இதெல்லாம் போற புகழ். ஆனா தெரிஞ்சே நம் முன்பதாகவே தவறு செய்வார்கள். இந்த உலகத்துல வாழுகிற அனுபவங்களை பார்க்கிறோம். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற பொழுது அன்றைக்கு எல்லாம் பல நேரங்களில் அன்றைக்கு ஒவ்வொரு இறைப்பணி செய்கிற ஒவ்வொரு மக்களும் அன்றைக்கு அந்த கடவுளை பணி செய்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வேதம் தெரியும், இந்த சாராம்சம் தெரியும். ஆனாலும் கூட அதிகாரங்களை தங்களிடத்தில் வைக்கும்படியாக, அதிகார வலிமையை பெற்றுக்கொள்ளும்படியாக இறைவார்த்தையே முரண்பட்டு உபதேசிக்க நிலைக்கு நேராக செல்லப்பட்ட நிலையைத்தான் அன்றைக்கு லூத்தர் வன்மையாக கண்டிக்கிறதை பார்க்கிறோம். என கல்விக்கு இனியவர்களே, கடவுள் பெரியவராக இருக்கிறார், கடவுள் பெரியவராக இருக்கிறார். ஒரு பணம் கொடுத்தோ அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குரிய திறமைகளை குறித்தோ கொடுத்தோ நாம் கடவுளது ஆசிரியை பெற்றுக்கொள்ள முடியாது, கடவுளுடைய பாவமன்னிப்பின் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்கான தகுதி என்ன தெரியுமா? நம்மை நாம் அர்ப்பணிக்கின்ற காரியம். இறைவா, உங்களுடைய கரத்தில் என்னை கையெழுகின்ற சொல்லி, குயவனாக இருக்கிறேன், நான் களிமண்ணாக இருக்கிறேன், நான் என்ன செய்ய முடியும்? என்னால் ஒன்றும் செய்ய முடியாது.
நீ உயவனாக இருக்கு, நான் களிமண்ணாக இருக்கேன், எனக்கு ஒண்ணு செய்ய முடியும், உங்களுடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்க மட்டுமே முடியும். ஏற்ற காலம் கடவுள் நம்மை பலப்பட்டு உயர்த்தும்படி அவருடைய கரங்கள் கடை என்று சொல்கிற பொழுது இந்த வேதவதை படித்து அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பது மட்டுமே நாம் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, எனவே திருச்சபையிலே ஒரு பெரிய மாற்று உருவாக்கப்பட்ட ஒரு நாள், திருச்சபையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்ட ஒரு நாளாக நாளை திருச்சபைகள் அனுசரித்துக் கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் நானும் ஒவ்வொரு நாளும் திருமறையை நாம் நம்முடைய கரத்தில் ஏந்தி அனுதினம் படிக்கின்ற ஒரு அனுபவத்தை பெறுகிறோம் என்று சொன்னால் அன்னைக்கு லூத்தர் அவர் செய்த ஒரு பெரிய செயல்பதை நாம் மறக்க முடியும். ஒவ்வொரு இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு சிஎஸ்ஐ சர்ச்சஸ், ஒவ்வொரு புரொட்டஸ்டன்ட் ஒவ்வொரு சபைகளும் கூட இன்னைக்கு மாறுதல் பெற்று செய்த ஒரு பெரிய அந்த ஒரு செயலின் வழியாக தான் இன்னைக்கு ஒவ்வொருவருமே திருமுறையை நம்முடைய கரத்தில் ஏந்தி நாம் பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே கடவுள் நிலையிலே நாம் முத்திரை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, கடவுளுடைய கருவியாக பயன்பட்டார், அவ்வளவுதான். இன்னைக்கு அந்த மாற்றுதரை அவருடைய உபதேசம் பின்பற்றுகிற பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் விவிலியத்தோடு இணைந்திருக்கிறது. இந்த வேத வார்த்தையை பின்பற்றுகிறவர்கள் தீசிஸை அவர்கள் சப்போர்ட் செய்த நிலையிலே அவர்கள் அனைவருமே லூதரன்ஸ் என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள். மாற்றுதரை உபதேசங்கள் அது சரியா இருக்கிற போது அதை பின்பற்றினபடினாலே அதை சார்ந்திருக்க லூத்தரை பின்பற்றி வந்தவர்கள் அன்றைக்கு லூத்தரன்ஸ் என்று சொல்லி அழைக்கப்பட்டார்கள். எனவே தான் லூத்தரன் திருச்சபை உருவாக்கப்பட்டது. திருச்சபையில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை உருவாக்கப்பட்ட அதிலிருந்து உபதேசங்களின் அடிப்படையிலே வேத அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி உருவாக்கப்பட்ட முதல் குழுமம், முதலாவது ஒரு குரூப், முதலாவது இயக்கப்பட்ட ஒரு இயக்கம் அது லூத்தரன் இயக்கமாக இருக்கிறது. அது லூத்தரன் திருச்சபையாக இன்னைக்கு இருக்கு. நீங்கள் அகில உலகமெங்கிலும் ஒருவேளை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் இன்றைக்கு பல லூத்தரன் சபைகள் இன்னைக்கு இருக்கிறது. நீங்கள் எல்சிஎம்எஸ் அல்லது லூத்தரன் சர்ச் நீங்கள் உங்களுடைய கூகுள் நீங்கள் பண்ணி பார்த்தால் அல்லது யூடியூப்ல பார்த்தீங்கன்னா கூட நிறைய சர்ச்சஸ் இருப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு பறந்து விரிந்து சபைகளிலே ஒரு பெரிய மாற்றங்களை பெற்று இன்றைக்கு இருக்கிற பொழுது ஒரு நிலையை நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு கடவுளுடைய பிரசனத்தினாலே இந்த ஒரு சாதாரண ஒரு நிலையிலே அன்றைக்கு ஒரு குருவாய் வாழ்ந்து வந்தவர் இன்னைக்கு அவரை தெரிவு செய்த ஒரு பெரிய ஒரு மாற்று உருவாக்கத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு சபைகளிலே ஒரு பெரிய வித்தியாசமான நிலையை ஏற்படுத்தி எல்லோருடைய கரத்தில் கூட விவிலியம் கவழும்படியாக அடிமைகள் எல்லாவற்றையும் மாற்றும்படியாக எல்லாரும் அந்த நீதியை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு வேதை அறிந்து கொள்ளும்படியாக இருக்கிற நிலையை பெற்றிருக்கிற பொழுது இன்றைக்கு நாம் அதற்கு செய்கிற ஒரு பிராயசித்தம் என்ன? அது கடந்த நாம் இன்றைக்கு வேதத்தை நாம் கரங்களை ஏந்து நாம் பெற்றிருக்கிற பொழுது இதற்கு நாம் செய்கிற கைமாறு என்ன என்பதை நாம் புரிந்து செய்ய வேண்டும். அதை நாம் சிந்திக்கின்ற பிள்ளைகளாக இருக்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். பொதுவாக சொல்வார்கள், அதாவது சீப்பா, அதாவது இலவசமாய் கிடைக்கிற பொருளுக்கு இது கிடையாது, மதிப்பு கிடையாது. நீங்க ஒரு கால பணம் கொடுத்து நீங்க வாங்குனீங்கன்னா அப்படின்னா அதுக்கு மதிப்பு தெரியும். பிள்ளைகளுக்கு சில விலை வந்த பொருட்களை வாங்கி கொடுத்து பிள்ளைகள் கொஞ்ச நாள் பீசஸை உடச்சு போடுவாங்க, அல்லது அதை 2 நாள் வச்சுருவாங்க. அப்புறம் அந்த பிள்ளைகள் அதை பற்றி ஒரு அக்கறை ஏதோ ஒரு முக்கில் என்ன பண்ணுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா அந்த பிள்ளைகள் அருமை தெரியாது. ஆனால் அதே பிள்ளை வளர்ந்து வருகிற பொழுது அதை கஷ்டப்பட்டு சம்பாதித்து அதை பெறுகிற பொழுது அப்பொழுது அந்த பிள்ளைங்களுக்கு அந்த நிலைப்பாடு பெறுன்னு சொன்னால், அப்படி இலவசமாய் கிடைக்கிற காரியங்களுக்கு பல நேரங்களில் மதிப்புகள் இன்றைக்கு மறுக்கப்படுவதை பார்க்கிறோம். ஒருவேளை இந்த இலவசமாக இந்த திருவிழா நமக்கு பெற்றிருக்கலாம். வேறு நமக்கு ஒருவேளை ஒரு 150 ரூபா கொடுத்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், ஒரு 130 ரூபா கொடுத்து நம்ம ஒரு வேலை பெற்றுக்கொள்ள முடியும். அன்றைக்கு அப்படி இல்லை. அன்றைக்கு மக்கள் எல்லாம் பார்வைக்கு தான் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு சங்கிலியில் ஒரு பெரிய பைபிள் சங்கிலியில் வச்சு அப்படி இருக்கும். அதை பார்த்துட்டு போனோம், அவ்வளோதான். யாருமே டச் கூட பண்ண முடியாது. ஒருத்தருக்கு மட்டுமே ஒரு இன்றைக்கு சொல்ல முடியும். இந்த நிலையில் அது எல்லோருமே அதை பெருகின்ற வார்த்தையை பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நாம் இதை நாம் எவ்வளோ குணப்படுத்துகிறோம். இன்றைக்கி சிலருடைய இல்லைகள் கிராமத்தில் போனால் வீட்டுக்கு ஜோம் பண்ண போன மாதந்தோறும் நான் வீடு சந்திச்சுருவேன். மற்ற சபைகள் நம்ம சபைகள் அப்படி இல்லைன்னா கொரோனா வந்து விட்டது. எனவே மாதந்தோறும் வீடை நான் சந்திக்க முடியாத சூழ்நிலைகள். ஏன்னா வயதிப்ப மக்கள் நீங்கள் இருப்பீர்கள், நாம் பலனை சென்று வருகிறவர்கள் சில பிரச்சனை இருக்கலாம். எனவே தான் மாதந்தோறும் ஒரு வீடை நான் சந்திக்க முடியாது கிடைக்கும். வரும் காலங்களிலே அதை செய்ய நான் முனைகின்றேன். உங்களுக்கு வீடு சந்திக்க வேண்டிய விருப்பம் நான் கூட அழைக்கலாம், சரிதானே? அப்போ சில வீடு நான் போகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீப்பா மாதிரி இருக்கும், டிவி ஸ்டாண்ட் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா சீப் எடுத்து இதை என்ன செய்யிருப்பாங்க, சீப் எடுத்து இந்த பைபிளுக்குள்ள வச்சுருப்பாங்க. சங்கடமாக இருக்கும். சீப் எடுத்து இவ்வளோ வச்சுருப்பாங்க, சீப் வீட சீப் எடுத்து. சில மேலே வந்து கண்ணாடி பைபிளுக்குள்ள கண்ணாடி கொண்டு வச்சுருப்பாங்க, மோம்பாக கண்ணாடி. சில ஸ்பெக்ஸ் கொண்டு வச்சுருப்பாங்க. அது கூட என்ன தாங்க முடியும், ஸ்பெக்ஸ் கூட அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் பைபிள் தான் மேலே இருக்கணும். எந்த பொருள் நான் ஒரு பாடல் புத்தகம் மேலே வச்சுருக்கேன். சில சபைக்கு வந்து பார்க்கும்போது பைபிள் கீழே இருக்கும், அந்த அரப்பணி பாடல் புத்தகம் அந்த கீழ் நம்ம லுத்தரன் கிங்ஸ் வந்து மேலே இருக்கும்.
அது வந்து எனக்கு உடனே கண்டப்பட்ட உடனே எடுத்து மேலே வச்சுருவேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் அப்படி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மேலே பைபிள் தான் இருக்கும். அதுக்கு மேலே ஒருவேளை பெருசாக கீழே இருக்கிற பொருள் சின்னதாக இருக்கு, மேலே பைபிள் பெரிய பொருள் மேலே வந்துச்சுன்னா கீழே சரிஞ்சிருந்தா தான் பார்க்கக்கூடாது. எங்கள் டாப் மோஸ்ட் இதை நம்ம கொடுக்கணும் பிள்ளையாச்சு. எனவே இன்னைக்கு இறை பிள்ளைகளாக நாம் அதுக்கு மரியாதை கொடுக்கறதில்லை. ஒவ்வொரு நாள் வேற ஒரு 10 வசனம் வாசிக்கிறோம், அலுவலர் இருந்தாலும் கூட ஒரு 10 வசனம் 5 வசனம் வாசனம் நம்முடைய அலுவலர் சொல்லுகிறோமா? இதை சிந்திக்கணும் வாழ்க்கையில. பல நேரங்கள் சிலர் ஒரு அதிகாரம் படித்து நீங்க சொல்றீங்க, நமக்கு ஏதாவது அலுவல் இருக்கு, நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம வேத படிப்போம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அவசரமான ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம், அன்னைக்கு நீங்க இப்படி திறந்து பார்ப்பீங்க, வசனம் 78 வசனம் இருக்கும், 80 வசனம் இருக்கும். என்ன செய்யறதுக்காக நம்ம பழக்கப்பட்டுதான், எப்படின்னா ஒரு அதிகாரம் படிச்சுன்னா போயிடும். அந்த பாத்தீங்கன்னா 78 வசனம் எப்படி நான் படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும். ஆனாலும் கூட அந்த வார்த்தைகளை நான் படித்துவிட்டு சென்றால் ஏதோ ஒரு கடவுள் சில அமைத்து நம்ம போய் நினைப்போம். இப்ப நம்ம சீக்கிரம் போய் இதோட இந்த வசனம் படி நம்ம சீக்கிரம் போயிட்டு அந்த காரியம் முடிச்சிருவோமே நினைப்போம். இதை பேருந்தில் அதை பேருந்து எதிர்நோக்கி இந்த காலத்துக்கு இருக்கிறோம். ஆனால் பேருந்து ஒரு அவசரம். ஆனால் நீங்க இதுக்கு நம்ம முக்கியத்துவம் போட்டு 78 வசனம் படித்துட்டா சொன்னா ஃபர்ஸ்ட் லேட்டாகி வரும். நாம் சந்திக்க வேண்டியவர்கள் லேட்டாகி வருவார்கள். நாம் பல நேரம் விசுவாச நிலையில இல்லாதபடிக்கு நம்முடைய சுய முயற்சி நாம் ஈடுபடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய சுய சக்தி சுய ஆற்றலுக்கு நாம் மதிப்பளிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். விசுவாச கடம்புரண்டு இருக்கிறோம். ஆனால் விசுவாசனாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிற அனுபவத்தில் இருக்கிற பிள்ளைகளாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிற பொழுது கடவுளுடைய சித்தம் இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்களை எதுவுமே நடைபெறாது என்பதை நாம் நம்புகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம என்ன செய்தாலும் கூட கடவுளுடைய சித்தம் இருக்கிறது. இந்த இறை சித்தம் நம்முடைய வாழ்க்கை செய்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க அழைக்கப்படுவோம். எனவே இந்த வேத வாக்கு நம்முடைய கரத்தில் நாம் பெற்றிருக்கின்ற பொழுது இது ஒரு மேன்மையான ஒரு வாக்கியமாக இருக்கிறது. மேன்மையான ஒரு வாக்கியம். எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் ராம்பூர் மறைவட்டத்தை சார்ந்து நம்ம லூத்தன் பாஸ்டர், அவங்களுக்கு ஒரு 4 பிள்ளைகள் அவங்களுக்கு உண்டு. வருஷந்தோறும் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பைபிளை புதுசா பிரசன்ட் பண்ணுவார். அப்போ அந்த ஒரு வருஷம் இந்த பைபிள் அப்படி பழசாயிருமா என்கிற கேள்வி இருக்கிறது. பிள்ளைகள் பார்த்து சில பிள்ளைகள் பைபிளை புதுசா வச்சிருப்பாங்க. இது என்ன பண்ணது? இது எங்க அப்பா சின்ன பிள்ளைங்க வந்தது. அவன் வயசு 25 வயசா இருக்கும். இன்னைக்கு பார்த்தா அதே மாதிரி புத்தகம் புதுசா இருக்கும். படிக்கிறது இல்லை, என்னைக்கும் கொண்டு வர்ற காரியம். அப்போ பைபிளை பிள்ளைங்க ஸ்கூல்ல படிச்சோம், அது திறக்காத புத்தகம் புதுசா இருக்கும். திறந்து படிக்கிற பட்சம் கொஞ்சம் என்ன செய்யும், டஸ்டா தான் இருக்கும், குழந்தைதான் இருக்கும். இந்த இறை பிள்ளைகளாகி நம்முடைய பைபிள் எப்படி இருக்கணும், ஒருவேளை சர்ச்சுக்கு வரும்போது டீசெண்டா கொண்டு வரலாம், நல்ல அழகா கொண்டு வரலாம். நம்ம பர்சனல் பைபிள் எப்படி இருக்கணும், கொஞ்சம் கசாக்கி கொஞ்சம் இதாக தான் இருக்கணும், பிரச்சனை இல்லை. பைபிளை ஒரு நாளும் தியானிக்கிற பிள்ளைகளாக, இறைவாக்கு நடக்கிற பிள்ளைகளாக இலவசமாக நம்ம தருகிற வேண்டும். நம்ம என்ன கிரைம் கொடுத்து வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன காணிக்கை அப்படின்னா காணிக்கை ஏன் வருதுன்னு கேள்வி இருக்கலாம். அப்ப காணிக்கை எதற்குன்னு சொன்னால் கடவுள் நம்ம தந்து நன்மைகளை எண்ணிப்பார், ஆண்டு நன்றி செலுத்துகிற ஒரு காரணம். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி, என்ன இவ்வளவு ஆசிரியர் வந்திருக்கிறேன்னு சொல்லி நன்றி பெருக்கோடு நாம் உள்ளதான மனமகிழ்ச்சியோடு கொடுக்கிறது காணிக்கை. பாவரின் காணிக்கை அவசியம் இல்லை, அது பழைய பாட்டு காலம். ஒவ்வொரு காணிக்கைச்சாப்ப காலையில கொண்டு படைச்சா பழி பாவம் நீக்கப்பட்டுரும். புறாக்கள் எளிமையானவர்கள் புறாக்கள் படைச்சாலும் போதும் என்று சொல்லி நல்ல எருதுகளை படைக்கிற அவசியம் எருதுகளை படைக்கலாம், காளைகளை படைக்கிற ஆட்டுப்படாவை படைக்கிற சாதாரண போதும். இந்நாட்டில் அப்படி இல்லை. அப்படி நம்ம பாவம் மன்னிப்பதற்கான ஒரே காரியம் விசுவாசம். கிறிஸ்துவை நாம் கொள்ளுகிற விசுவாசம் மட்டுமே நம்மை நீதிமான்களாக மாற்ற முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே இறைப்பிள்ளைகளாக நம்முடைய வாழ்விலே இந்த நாள் பிரசங்கம் பல சபைகளிலே அதிகமாக பேசக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவம். அதை பேச நமக்கு நேரமில்லை. எல்லாரும் கூட ஒருவேளை உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஹிஸ்ட்ரி நமக்கு உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் என்ன செய்யலாம், படித்து தெளிவாக இல்லை இதில் போடப்பட்டது நீங்கள் படித்து கூட உணர்ந்து கொள்ளலாம். எனவே இந்த நாள் திருச்சபைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நாள். திருச்சபையுடைய ஒரு வளர்ச்சியிலே ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளத்தை பெற்ற நாள். இது பார்க்கும் பொழுது அதிகமான பொருட்களுக்கு அவர் நேரங்களிலே மதிப்பளிக்கலாம். ஆனால் நாம் நினைக்கிற காரியம் இது கொஞ்சம் தானே, அதில் நம்ம மதிப்பு நம்ம கொடுப்பதில்லை. கடுகு சிறுத்தாலும் என்ன செய்வதில்லை, காரம் குறைவதில்லை என்று சொல்வார். அதுமாதிரி நிறைய ஆள்பலம் நிறைய பேர் இருக்கிற ஒரு சர்ச்சு தான் அது பெரிய ஒரு ஆலயம் என்று சொல்லி இருக்கிற காரியம் இல்லை. 2 பேர் 3 பேர் இருந்தாலும் அது சாரம் இருக்கிறது. 2 பேர் 3 4 கூடுதலாக இருப்பதை சாரம் இருக்கா இல்லையா? அப்படின்ற ஒரு பெரிய நிலை இருப்பது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒருவேளை திருச்சபைகள் ஒருவேளை சின்ன சிறு சபைகளாக இருந்தாலும் கூட ஒருவேளை ஒரு சில சபைகள் பல இடங்களில் சபைகள் அளவிலே சிறிய ஒரு மக்கள் அளவில் ஒரு 60-70 அளவில் இருந்தாலும் கூட அது
வீரியமுள்ள சபை இருக்கு. அந்த சபை இயேசு ஆண்டவர் மீது கட்டப்பட்ட ஒரு சபை இருக்கிறது. விசுவாச அடித்தளத்தை வாழ்கிற சபையா இருக்கு என்பதை நீங்கள் நாம் புரிந்து கொண்டு அதன் வழி நாம் கௌரவப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். தவறான உபதேசம் இருக்கிற நிலைகள் இல்லை, உண்மை உபதேசத்திலே கற்றுக் கொடுக்கப்பட்டு அந்த விசுவாசத்தை உறுதியாய் நிலையானது பெற்றுக்கொள்ளும்படியான அழைக்கப்பட்ட ஒரு உடலை வாழ்கிற திருச்சபை கொண்டிருக்கிற பிள்ளைகளாய் இருப்பதை நாம் மகிழ்ச்சி கொள்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். கடவுளுக்கு நாம் அணுகிற ஒரு காரியம் பயபக்தி ரெண்டுமே அவசியம். ஆனால் பாசமுள்ள தகப்பனுக்கு நமக்கு பயம் மிக பெரிதா இருக்குமா, பாசம் அதிகமா இருக்குமா? பாசத்துல அன்பு அதிகமா இருக்குமா? அன்புதான் அதிகமா இருக்கும் இல்லையா? நம்ம ஆண்டவருக்கு கிட்டி செல்லும் பொழுது பயம் இருக்குது, அதே வேளையில அன்போடு வருகிறோம். ஆலை வருகிற பொழுது அன்பை அது வெளிப்படுத்துகிறது. பயபக்தியோடு கூடிய ஒரு அன்பாய் இருக்கிறது. அந்த அன்பிலே நாம் இன்னைக்கு நிறையப்படுகிற பிள்ளைகள், அவர் நமக்கு தந்திருக்கிற பாவமன்னிப்பின் மேன்மைகளை அனுபவிக்கிற பிள்ளைகளாக இதை தொடர்ந்து கடவுள் அந்த சிறிய பிள்ளைகளை வாழ்கிற வாக்கை நமக்கு இருக்கின்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். இதை விசுவாசினாலே நீதிமான் பிழைப்பான். கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற தேவ நீதி அது இலவசமாய் தந்திருக்கிற ஒரு காரியம், கிருபையினால தந்திருக்கிற நம்முடைய எந்த விதமான தகுதி இல்லாத அவர்கள் கொடுக்கிற கிருபையுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. அந்த கிருபையின் பிள்ளைகளாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஃபெய்த் அலோன், கிரைஸ்ட் அலோன், ஸ்கிரிப்சர் அலோன், கிரைஸ்ட் அலோன் என்று சொல்லி 4 சோலா ஸ்கிரிப்சரை சோலா என்று சொல்லி நிலைகளை 4 விதமான நிலைகள் அது வருவது உண்டு. இந்த விசுவாசனாலே மட்டுமே, திருமறையினால் மட்டுமே, கிறிஸ்துனாலே மட்டுமே, கிருபையினாலே மட்டுமே 4 நிலைகளை அதை நாம் பார்க்கிறோம். 4 உபதேசங்கள் முழுவதுமாக எழுதின ஒரு காரியமாக இருக்கிறது. எழுத்தர் அதிகமாக இதை பண்ணுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்வு கூட இந்த வேத வாக்கு அடிப்படையிலே இருக்கிற பிள்ளைகளாக இந்த நம்பிக்கை எப்படி வரும் என்று சொன்னால் கூட நீங்கள் கேள்வினாலே விசுவாசம் வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதம் ஆராய்கிற பிள்ளைகளாக விசுவாசோடு அதை எழுதுகிற பிள்ளைகளாக இருக்கிற பொழுது நிச்சயமாக ஒரு சிறந்த வழிகாட்டு இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. எனவே இந்த அருமையான இந்த சீர்திருத்தல் முன்னாடி காலை வேளையில் வந்திருக்கிற அனைவரும் மறுபடியும் வாழ்த்துகிறேன். தன்னுடைய பிள்ளைகளாக நாம் பெற்று கிருபைக்கு பாத்திரவர்களாக நாம் தொடர்ந்து அவர்களுக்கு முன்பு செல்கிற பிள்ளைகளாக விசுவாசத்தை நாம் அதிகமாக முன்னேறி செல்கிற பிள்ளைகளாக ஒருவேளை காலங்களில் கூட ஒரு எல்லாம் அடைபட்டிருக்கலாம். கர்த்தனை பாவத்தின் வல்லமை மாற்றி என்னை ரட்சிக்கிற போதுமான என்கிற ஒரு உறுதிய நம்பிக்கையோடு கூட இருக்கிறோம் அழைக்கப்படுகிறோம். எங்கள் இறை சமூகத்தின் தெய்வ நீதிகளை நிற்க செய்கிற நம்முடைய ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். பிள்ளைகளை தொடர்ந்து வாழ நித்தியம் நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவராமே இந்த வாழ்வு தரும் இறைவாக்கின் வழியாக நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றுக்கும் மேலான இறை சமாதானம் உங்கள் இருதயங்களின் சிந்தையின் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நிறைவாக பக்குவப்படுத்தி பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். நாம் யாவரும் எழுத ஸ்தோத்திர பலியை பாடுவோம். கடவுளே சுத்த தள்ளிவிடாதீரும் உமது பரிசுத்தாவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளாதீரும். உமது இரட்சணை சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அமருங்கள். திருச்சபை அறிவிப்பு பொழுது நடைபெறும். சீர்திருத்தல் நாயகர் சபைக்கு அறிவிப்புகள். திருமண நாள் வருகின்ற 6/11/2021 தங்களுக்கு திருமண நாளை கொண்டாடும் திரு அனீஸ், திருமதி பிளஸ்லின் ரஜிதா அனீஸ் ஆகியோருக்கு சபை சார்ந்த திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். கடந்த வார காணிக்கை ஞாயிறு ஆராதனை காணிக்கை 1188, மாத காணிக்கை 1300, மொத்தம் 2488. கிறிஸ்துவில் அருமையானவர்களை மறுபடியும் கடவுளுக்கு துதி உண்டாகும்படியாக
இவ்வேளையிலும் காணிக்கை பாடலாக 586வது பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். 586வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். இதுவரை கடவுளுக்கென்று நம்முடைய காணிகளை நாம் அர்ப்பணிப்போம். சேனைய தீபம் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதனே தம்மந்தமகே அதை அறிந்தே. யாவை எழுத்து நான் பாடலாம். அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்தோமம் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடையும் கேட்டிடுவோம். ஜெயமல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயமல்லேலூயா அவர் நாமத்துக்கே. தாய் மறந்தாலும் நான் மறவேன், தோனாய் வீட்டுவிடேன். என்றுரைக்கும் தேற்றுகிறார் என்றும் வாக்கு மாறிடாரே, என்னும் வாக்கு மாறிடாரே. பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயமல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயமல்லேலூயா அவர் நாமத்துக்கே. மெய்ப்பனில்லாத ஆடுகட்டே நானே நல்ல மெய்ப்பனுக்கார். என்பர் சத்தம் பின் சென்றே ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயமல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயமல்லேலூயா அவர் நாமத்துக்கே. சத்துருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நீதியம் நிலை தோக. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம், துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயமல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திற்கே. கரைதிரை மோற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் எம்மை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்து கொள்வார், வழுவாமல் காத்து கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயமல்ல
நாம் அனைவரும் கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். குழந்தால் படியிடலாம், இல்லை என்று சொன்னால் அமர்ந்து கொள்ளலாம். உள்ளத்தோடு இணைந்து நாம் இறைவன் நோக்கி நாம் ஜெபிப்போம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டீர். இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டீர். என்னை நீதிமானாக்கி விட்டீர். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. இரத்தத்தால் கழுவப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம். இரத்தத்தால் கழுவப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம். நாங்கள் ஒப்புரவாக்கப்பட்டோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறீர்கள் துயாதி தூயவராகிய நல்ல கடவுளே. இந்த ஆசீர்வாதம் நிறைந்த பரிசுத்தமான சீர்திருத்தல் பெருநாளில் நல்ல ஒரு காலை பொழுதற்காக நாங்கள் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் கடவுளே. திருநெல்வேலி சமாதானத்தின் திருச்சபை குடும்பங்களாக நாங்கள் அனைவரும் இணைந்து நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க, ஆண்டவரை உம்மை நாங்கள் ஆராதிக்க, இறைவார்த்தைகளை கேட்க, உம்மை நோக்கி ஜெபிக்க எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல ஒரு பாக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றியோடு நாங்கள் நன்றிகளை படைக்கின்றோம். ஆண்டவரே கர்த்தாவே, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிற வேளையிலே கடவுளை மரணத்தை ஆண்டவர் நீ பரிகரித்திருக்கிறேன். நாங்கள் ஒவ்வொரு மீட்கப்படுகிற பிள்ளைகளாக நித்தியஜனை பெற்றுக் கொள்ளுகிற பாக்கியத்தை பெறும்படியாக கர்த்தரைகளை உடைய சொந்த இரத்தத்தை கொண்டு எங்களை நீர் மீட்டெடுத்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை படைக்கிறோம் கடவுளை. பாவ சேற்றிலிருந்து எங்களுக்கு ஒரு தூய வாழ்வை இன்றைக்கும் தந்திருக்கின்ற மேலான பாக்கியத்திற்காக நன்றி படைக்கிறோம் கடவுளை. பரிசுத்தவான்களின் ஐக்கியமாக விசுவாச மக்களாக கடவுளை இந்த நாளில் சபையில் அழைத்து வந்திருக்கிற உடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் கடவுளை. பரிசுத்த ஜனமாக உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தருகிறீர். நாங்கள் உமக்கு நன்றிகளை படைக்கிறோம் கடவுளை. எத்தனையோ பாவங்கள் வார்த்தையின் வழியாக செயல்கள் வழியாக ஆண்டவரே அநேக பாவங்களை செய்திருந்த போதும் கூட கடவுள் ஒவ்வொருவருக்கு மன்னிக்கிறேன் தயை பெருத்தவராக இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிற கிருபை கடலானவராக இருக்கிற ஆண்டவரே, அந்த கடலில் நாங்கள் மூழ்கி எழுபடியாக கடவுளை அர்ப்பணிக்கிறோம் கடவுளை. உங்களுடைய ஐஸ்வர்யத்தை நாங்கள் ஆண்டவரை கடந்து வருகிறோம் கடவுளை. எங்களை நீர் அந்த மகிமையின் பிள்ளைகளாக பரிசுத்தமான மனவாட்டியாக எங்களை ஆண்டவரை பலப்படுத்த வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் கடவுளை. அந்த பரிசுத்தின் ஐஸ்வர்ய கர்த்தரைகளை நீர் மாற்றி நடத்துகிற மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. அனைவரை கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். கடவுளுடைய பிரசன்னம் நம்முடைய மக்களோடு தங்கியிருக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி மன்றாடுவோம் கடவுளை. சூழ்நிலையின் வழியாக ஆலயம் வர முடியாதபடிக்கு இருக்கிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒருவேளை பிரயாணங்கள் வழியாக பிரயாணப்பட்டிருக்கிற மக்களுக்காக, ஒருவேளை ஏதாவது ஒரு சில அலுவலுக்கு செல்லுகிற பிள்ளைகளாக அல்லது ஏதாகிலும் நிலை நிமித்தமாக இருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் கடவுளை. அனைவரோடு உடைய வலிமையான கரம் தங்கட்டும். திருச்சபையுடைய தலைவருக்காக, செயலருக்காக, பொருளருக்காக, ஏனைய முப்பர்களுக்காக நாங்கள் வருகிறோம் கடவுளை. அனைவரோடும் உடைய கிருபை தங்கட்டும். சண்டே ஸ்கூல் மாணாக்கர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக செபிக்கிறோம். இந்த காலங்கள் பிள்ளைகளுக்கு பாடங்களை கற்றுக் கொடுப்பது தகுதி இல்லாத தடையாய் இருப்பது இருப்பினும் கூட கடவுள் வரும் காலங்களிலே இதெல்லாம் சிறப்பாய் செய்ய வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே.
அதே போல ஆண்டவரே மாத சங்கத்திற்காக நாங்கள் வருகிறோம். சிறப்பாய் செயல்பட கர்த்தர் கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த சபை மீது ஒவ்வொருவருக்கும் ஒரு வாஞ்சை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிற மேலான கிருபைக்காய் நன்றி படைக்கிறோம் ஆண்டவர். மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் கடவுளை நான் உண்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகின்ற சொன்னது போல அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை ஆண்டவர் எங்கள் மீது வைக்கிறேன். எங்களுக்கு கூட அப்படி ஒரு ஆவல் எடுக்கிறபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. வாஞ்சியோடு வந்திருக்கிற அனைத்து மக்களோடும் இந்த வல்லமையான கரம் என்றென்றைக்கும் தங்கியிருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை கர்த்தர் போதுமானவராய் இருப்பீராக. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே இதோ வேலை நிமித்தமாக தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை செய்யும்படியே சென்றிருக்கிற அருமையான திருச்சபையிலே ஆண்டு திரு மனோகர் அன்புசாருக்காக நாங்கள் வருவோம். கடவுளை சென்னை சென்றிருக்கின்ற இடையிலும் உடைய பிரசனம் தம்முடைய மக்களோடு தங்கியிருக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி மன்றாடுகிறோம். வரும் காலம் நிறைவாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. செல்கிற காரியங்கள் எல்லாம் சிறப்பாக செயல்படுத்தப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை நோக்கி மன்றாடுகிறோம். அதே போல என்னென்ன காரியம் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி பல்வேறு காரியங்களுக்காக ஆயத்தப்படுகிற ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு வருகிறோம். கடவுளை எல்லோருக்கும் கடவுள் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்ப்பு பண்ணி தர வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். கடவுளை எல்லா நிலையும் கர்த்தர் போதுமானவராக இருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அடியாரி தகப்பனும் கூட ஆண்டு நாட்களுடைய கேலக்ஸி மருத்துவமனையிலே ஆண்டவரை IMCUவிலே அட்மிட் செய்யப்பட்டிருக்க கர்த்தர் அறிகிறேன். கடவுள் நல்ல ஒரு பலத்தை கொடுக்க போகிறபடினாலே அவருக்கு நன்றி படைக்கிறோம். சோடியம் குறைவு ஏற்பட்டிருக்கிற நிலை நிமித்தமாக ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த உயர் ரத்த அழுத்தத்தின் மூலமாக ஸ்ட்ரோக்குடைய அந்த நிலையிலும் கூட இருக்கிற நிலையில் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் படிப்படியாக நம்ம ரெக்கவரி கொடுத்து கொண்டிருக்கிற மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். மருத்துவரை காட்டிலும் பரமருத்துவ நீர் மட்டுமே ஆண்டவரே. நீர்தானே எல்லாத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிற கர்த்தர் நீர் பொறுப்படுத்து ஆண்டவர் செயலாற்ற வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் மன்றாடும். மற்றும் செய்கிற மருத்துவர்கள் உடனிருக்கிற ஒவ்வொரு தாதிமார்கள் செவியர்களோடு உடைய வல்லமை இருக்கிறதை கரம் தங்க வேண்டும் என்று உண்மை நோக்கி செபிக்கிறோம். மருத்துவம் சிறப்பாய் கிடைக்கப்பட கர்த்தர் எல்லா நிலையும் ஆயத்தப்படி தர வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். கடவுளை விசுவாச மக்களுடைய வாழ்வு கர்த்தர் நிறைவேற்ற போதுமானவராக இருந்து எல்லாருடைய தேவையை சந்தித்து கடவுள் நிறைவாய் நடத்த வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். எங்களிலும் குற்றங்கள் குறைகள் அனைக்கும் இருக்கலாம். எல்லாரையும் கடவுள் மன்னிக்க வல்லவராக இருக்கிறது. நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்ற பொழுது மனசாப்பட்டு நாங்கள் கண்ணீர் சிந்துகின்ற வேளையில் கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளாய் தொலைந்து போன மனிதன் மகன் திரும்பி வருகின்ற பொழுது எப்படி அன்போடு அரவணைத்த தந்தை போல கந்தைகள் பழமையான வஸ்திரம் அதிலிருந்து வந்த வாசனை எல்லாம் இருந்த பொழுதும் கூட அந்த மகன் என்று சொல்லி வந்த பொழுது அன்போடு அரவணைத்த ஒரு தகப்பன் நாங்கள் பார்க்கிறோம். கடவுளை ஒருவேளை பாவத்திலே இன்றைக்கு வெளிவர முடியாதபடி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டு உணர்த்தி அதை வெளிவர செய்கிறபடினாலே உமக்கு நன்றி படைக்கிறோம். அதே போல ஆண்டவரே இந்த நாளிலும் கூட தன்னுடைய வாழ்வை உமக்கு அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளுக்காய் வருகிறோம். கடவுளை நான் உமக்கு இந்த வாழ்வில் அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளுக்காய் வருகிறோம். அனைவரோடும் உடைய வல்லமையான கிருபை கரம் தொடர்ந்திருக்க வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் செபிக்க அன்போடு அரவணைத்து தம்முடைய பிள்ளைகளை ஆற்றுப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அதே போல இந்த வாரம் முழுவதும் உம்முடைய ஆசீர்கரம் தங்கட்டும். எல்லா மக்களும் செய்கிற பணிகளிலும் உம்முடைய வல்லமையான கரம் தங்கியிருக்க வேண்டும் என்று செபிக்கும். தனியார் நிறுவனங்கள் வியாபாரங்கள் செய்கிற பிள்ளைகளுக்காக அதே போல ஆண்டவரே ஏனைய துறைகளிலே பிசினஸ் இருக்கிற பிள்ளைகளுக்காக தனியார் நிறுவனங்களில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற மக்களுக்காக அரசு துறை சார்ந்திருக்கின்ற துறைகளிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் வருகிறோம். கடவுளை எல்லா பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. பணிகளில் வருகிற பிள்ளைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடும். நாளை வந்து பணிகள் எல்லாம் செல்கிற பொழுது ஆண்டவரின் கஷ்டங்கள் எல்லாம் மாற்றி நல்ல பணிகளை நல்ல பலத்தோடு செய்ய வேண்டிய நல்ல கிருபைகளை தர வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகள் பணிகளில் செல்கின்ற வேளையிலே நல்ல பாதுகாப்பை தருவீராக. நல்ல உடனிருப்பை தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளை செய்கிற தொழிலும் உடைய வளமையான கிருபை கரம் தங்கட்டும். அது மட்டுமல்ல ஆண்டவர் இந்த படிக்கிற மாணவர்களுக்காக நாங்கள் வருகிறோம். கடவுளை விமர்சித்தமானால் நாளை தினம் முதற்கொண்டு சிறுவர் பிள்ளைகள் கூட ஸ்கூல் ஆரம்பிப்பதாக இருக்கிற பொழுது பள்ளி ஸ்தாபனங்களில் சிறுவர் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கல்லூரியிலே பள்ளியிலே படிக்கிற பிள்ளைகள் ஞானமாய் படித்து உயர்ந்து வர அருள்தாரும். அது மட்டுமல்லாமல் அதே போலவே ஆண்டவர் சிறப்பாக நல்ல வேலை வாய்ப்புகளை எதிர்நோக்கி தேவை சந்திக்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வருகிறோம். நல்ல வெற்றியை தருவீராக. அது மட்டுமல்லாமல் ஆண்டவரை இன்னுமாக தவறு எழுதி நல்ல வெற்றிக்கு எதிர்நோக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல வெற்றியை தர வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். கடவுளை அதே போல அந்த பிள்ளை டெஸ்மானுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆனால் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவதாக கற்றுக் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி படைக்கிறோம். ஒருவேளை வெளியே பகிர்ந்து கொள்ள முடியாதபடி பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் இருக்கலாம். அவர் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆரோக்கியமான வாழ்வை பலத்தை தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். வரும் காலமும் தம்முடைய பிள்ளை யாவருக்கும் ஆசீர்வாதமான காலங்களாக இருக்க கர்த்தர் கிருபை தாரும். ஒவ்வொரு சபையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற
இந்த வழிபாடு உங்களுடைய உன்னதமான ஆளுகை நிறைவாய் தங்கியிருக்கிறபடினாலே உமக்கு நன்றி படைக்கிறோம் கடவுளே. நம்ம தங்களுக்கு வருகிற வருமானம் உமக்கு நன்றியோடு படைக்கிற அன்பு உள்ளங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கடவுளை. படைத்திருக்கிற இந்த வார காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. அதே போல் ஆண்டவரை குடும்பம் காணி படைத்திருக்கின்ற ஆண்டவரே திருமதி ஃபெமி ஆனந்தகுமாருடைய குடும்பத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம் கடவுளை. அன்னார் குடும்பத்தை கத்தல் நிறைவாய் பொறுப்படுத்த ஆசீர்வதிப்பீராக. அதே போல திருவாள் ஜெயஸ்ராஜ் என் பையாவுக்காக நான் செபிக்கிறோம். படைத்திருக்கிற காணி ஏற்றுக்கொண்டு கத்தல் ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தை விடலாம் சந்தித்து கத்தல் நிறைவாய் நடத்தி செல்ல வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் கடவுளை. அவரவர் வாழ்விலை கத்தர் இல்லதை போதுமானவரிலிருந்து காத்துக்கொள்ள வேண்டுமா உண்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். இறை ஆசீர்வாதம் எங்களோடு கூட எந்நாளும் தங்கியிருக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் கடவுளை. இது கர்த்தர் உண்டு பண்ணால் இதில் மகிழ்ந்து கழிப்புற கடவுள் என்று சொன்ன வார்த்தை போல் நாங்கள் இணைந்து ஆராதிக்கிற ஒரு பாக்கிய கர்த்தர்கள் அந்த மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். வரும் காலம் ஆசீர்வாதம் இருக்க கர்த்தர் கிருபை தாரும் உமக்கு சித்தமானால். ஆண்டவரே, வரும் நாளை மறுதினம் ஆண்டவரே இதோ அனைத்து ஆன்மாக்கள் தினமாக இருக்கிற பொழுது ஆண்டவரை விரும்புகிறவர்கள் தங்களுடைய முன்னோர்கள் தங்களுடைய உறவுகளை பிரிந்திருக்கிறவர்கள் அவர்கள் அஞ்சலி செலுத்தபடியாக தங்கள் தோட்டத்துக்கு செல்கிற காரியங்கள் அனைத்தும் உடைய வளமை இருக்கிறவை தங்க வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். எங்களே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பறித்து உயிர்த்தெழுந்த ஆண்டு நாங்கள் நம்புகிறோம். நிலையான வாழ்விலை வீற்றிருக்கிற ஆண்டு நாங்கள் முழுமை நம்புகிறோம் கடவுளை. அந்த வாழ்வை எங்களுக்கு ஆண்டவர் தரப்புகிற மேலான கிருபைகளுக்காக நன்றி படைக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இறை ஆசிரியரோடு கடவுள் எங்களை இந்த நாடு இல்லங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று உண்மை நோக்கி நாங்கள் கொண்டாடுகிறோம். மறுபடியுமாக நாங்கள் சந்தித்து இணைந்து உண்மை வழிபடுகின்ற வரையிலும் நீங்காத இறை பிரசனம் என்றைக்கும் நிறைவாய் எங்கிருக்கும்படியாய் எங்கள் ஆண்டவரும் உலகமைப்பெருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்சு நாமத்தை வேண்டுகிறோம். வேண்டுதல் கேளும் நல்ல கடவுளே, ஆமென். பரம பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்னது வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் பிராணிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவக்கடங்களை எங்களுக்கு மன்னியும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே, ஆமென். நாம் யாவரும் இழந்து கடவுள் தருகின்ற இறை ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் போசித்து வல்லத்தையும் இப்போதோமை தேடி வந்து மனதார போச்சினோ மோச்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, வருகின்ற செவ்வாய்க்கிழமை வருகின்ற நாளை மறுதினத்திலே, அதாவது பொதுவாக அனைத்து ஆன்மாக்கள் தினமாக ஆல் சோர்ஸ் டே என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய திருச்சபையில் ஆலய கல்லூரி தோட்டம் சிறப்பாக இருக்கின்ற பொழுது நம்முடைய குடும்ப உறவினர்கள் நீங்கள் வந்து இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற ஒரு தருணமாக அது அமையப்படுகிறது. திரை சித்தமானால் நாளை மறுதினத்திலே காலை 10 மணி அளவிலே நீங்கள் சென்று அந்த காரியங்களை ஈடுபடலாம். ஆலை கல்லூரி தோட்டம் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கும். கூடுமான அடியில் கூட அந்த நிலையில் கூட பங்கு பெற கடவுள் அருள் செய்யட்டும். இருந்தாலும் கூட நீங்கள் சென்று இந்த காரியங்களை செய்து கொள்ள உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். அது மட்டுமல்ல, நீங்கள் உங்களுடைய தந்தைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதாவது கடந்த சில நாட்களாக பலவீனம் ஏற்பட்டிருந்த ஒரு சூழ்நிலை கூட ஒரு முடியாத ஒரு நிலை நாங்கள் சென்று கேலக்ஸ் அட்மிட் செய்திருக்கிறோம். படிப்படை கடவுள் ஒரு நல்ல ஒரு நிலை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த சோடியத்துடைய லெவல் குறைந்து விட்டது. 135 to 145 இருக்க வேண்டும். 110
என்று சொன்னார்கள். அதாவது அவ்வளவுதான் என்று சொல்லி இருக்கிற பொழுது, ஆனால் அது ஒரு மிக மோசமான நிலை என்று சொல்லி நிலையில் இந்த உணர்வெல்லாம் இழந்து இருக்கிற ஒரு நிலையாக இருக்கிறது. அதாவது நேற்று இன்றைக்கு அதிகாலை ஒரு டாக்டர் கணேசன் அவர்கள் வந்து சொன்ன பொழுது கேட்ட ஒரு வார்த்தை, இப்பொழுது 121 உயர்ந்திருக்கு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நல்ல செய்தியாக இருக்கிறது. நல்ல ஒரு பலம் பெற்று ஒரு நன்றி செலுத்தி வாழ நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கூட உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். God bless you.